VTechல வர FT004D ESP ப்ளூடூத் மாடல் ரிமோட் கிட்டில் இப்போ வர்ற போர்டு எப்படி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது சான் கம்பெனியில் வந்தாலும் இது வந்து VTechல வர FT004D மாடல் தான். இது ரிமோட்டை பொறுத்தளவுக்கு இது லேட்டஸ்ட் மாடல் தான் இப்போ வந்திருக்கு. இதே டிஸ்பிளே எப்பயும் போல் நார்மல் டிஸ்பிளே தான். இதில் பார்த்தீங்கன்னா FT004D. இப்போ இந்த ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு இதில் சப்வூஃபர் ஃப்ரீ போடாமல் வருது. இப்போ இந்த மாதிரி போர்டில் நம்ம எப்படி நம்ம ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது மற்றபடி நம்ம கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்பயும் போல் இது 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை கொடுக்கணும். இது நம்ம எப்பயும் போல் இந்த டிஸ்பிளேல வந்து வர கனெக்ஷனை இந்த டிஸ்பிளேல ஒன்றும் இன்னொன்று ESP கனெக்ஷனில் ஒன்று நம்ம கொடுத்துருவோம். இது எப்பயும் போல் 5.1 இன்புட்டு, இது 5.1 அவுட்புட்டு, இது ஆக்ஸ் இன்புட்டு. இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ இந்த போர்டில் இது சப்வூஃபர் ஃப்ரீ இல்லாமல் வருது. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா உங்களோட ஆம்பிளிஃபையருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்வூஃபர் ஃப்ரீயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ட்ரான்ஸ் டைப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு STK யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்வூஃபர் ஃப்ரீயை இதில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இவங்க ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது இன்ஃபில்ட்டாக வர PT2351 சப்வூஃபர் ஃப்ரீ இதில் வராது. சரி, இப்போ நம்ம இதில் எப்படி சப்வூஃபர் ஃப்ரீ அவுட் எடுக்கிறதுனா நம்ம சிம்பிள் தான் எப்பயும் போல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3வது பின்னு சப் அவுட் வருதுல, நம்ம அந்த சப் அவுட்டை நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபர் உதாரணத்துக்கு ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ எடுத்திருக்கேன். இது வந்து PT2351 சப்வூஃபர் ஃப்ரீ. நீங்கள் உங்களோட சைஸ் வேறு சப்வூஃபர் ஃப்ரீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இப்போ இன்புட்டில் லெஃப்ட்டு ரைட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இப்போ இந்த பாட்டம் போல் சப்வூஃபர் ஃப்ரீ அவுட் எடுக்கிறோம்ல, அந்தலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இன்புட்டில் இங்கே ஒரு ஒயர் அடிச்சுருங்க. இதிலேருந்து ஒரு ஜம்பர் போட்டுருங்க. இங்கேருந்து இதுக்கு ஒரு ஜம்பர் இன்புட்டுக்கு கொடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம இந்த போர்டுக்கு வோல்ட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம சப் அவுட் எடுப்போம்ல, இந்த சப் அவுட்டை நேராக கொண்டு போய் உங்களோட ஆடியோ போர்டில் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம இந்த ரிமோட்டில் சப்வூஃபர் வால்யூமை ஏற்றும் போது இந்த அவுட் வந்து இந்த பாட்டம் போர்டோட அவுட் வந்து இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கு இன் ஆகி அவுட் ஆகி ஆடியோ போர்டு போகும்போது பேஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சப்வூஃபர் ஃப்ரீ நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த PT2351 டிமாண்டுங்கிறனால இந்த ஐசி இப்போ வர போர்டில் வரல. நீங்கள் எந்த போர்டு வேணாலும் நீங்கள் சப்வூஃபர் ஃப்ரீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் FT003 மினிட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல டால்பி டிஜிட்டல் TTS இந்த மாதிரி மென்ஷன் ஆகும். அந்த மாதிரி ரிமோட் கிட்டு தான் இது மார்க்கெட்டில் கிடைக்குது. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.